வணக்கம். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவ்வளோதான், டிவிக்கு அவ்வளோதான் அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஈரோட்டில் ரயிலி பெரிய மாஸ் காட்டியிருக்கார் விஜய். அது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, சரியான மாஸ். அந்த அந்த கூட்டத்தை பார்க்கும்போதே தெரியுது வந்து முன்னாடி எல்லாம் சொன்ன கமெண்ட்ஸ்கள் எல்லாத்துக்குமே வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு சேஞ்ச் இருக்குது. அவங்களோட ஆர்கனைசிங், அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்கள் எல்லாமே. செங்கோட்டையன் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு அது செங்கோட்டையன் தன்னோட இடம்ன்றதுனால அது அவருக்கு ஒரு 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 ப்ரெஸ்டீஜ் பிரச்சனை வந்துட்டு அவர் தன்னோட மாசை காட்டியிருக்கிறாருங்கன்னு சொல்லலாம். இப்போ எல்லா பக்கத்தாலையுமே வந்துட்டு ஒரு ஒரு சரியான நடுக்கம் இருக்குது எல்லா பக்கமுமே. டிஎம்கே வந்து வெளியில் காட்டிக்கொள்ளலையே தவிர வந்து டிஎம்கே இது வரைக்குமே டிஎம்கே வாயை திறந்ததில் பெருசாக வந்து சும்மா போகிற இடத்துல கடந்து போயிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போ எல்லோரும் ஸ்டாலின்லேருந்து உதயநிதி ஸ்டாலின்லேருந்து எல்லாருமே வந்துட்டு டிரெக்டாக விஜயை தாக்கி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அதாவது விஜய்கிட்ட மாஸ் அந்தளவுக்கு ஏறிட்டு இருக்குதுன்னு தான் அர்த்தம் வந்தது. எப்போ வேணால் எது வேணாலும் மாறலாம்ன்ற கேட்டகரியில் தான் இருக்குது. இன்னும் இருக்குது, இன்னொரு 4-5 மாதம் இருக்குது. இந்த 4-5 மாதத்துக்குள்ளே எது வேணாலும் நடக்கலாம். எத்தனை பேர் வேணாலும் இங்கேருந்து எங்கே வேணாலும் போகலாம். 2 கட்சியிலையும் குறிப்பாக டிஎம்கே டிஎம்கேயில் எல்லா பக்கத்துலேயுமே வந்துட்டு அந்த அதிருப்தியில் இருக்கிற எல்லா பெரிய தலைகளும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பிடிஆர் அப்படி அந்த மாதிரியான சில பேர்லாம் வந்து தங்களோட வேலையை தாங்க செய்ய முடியாத லெவலில் இருப்பாங்கன்னு மட்டும் தெரியும். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் காலம் போக சரியான நேரத்தில் வந்துட்டு அப்படியே தங்களுக்குரிய காய்கள் சரியாக ஃப்ரீயாக விடப்படும்னு சொல்லிட்டோன்னா கண்டிப்பாக அவங்க போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு இது இருக்கும்போது கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியான ஆட்களெல்லாம் உள்ளுக்குள்ளே வரும்போது வந்து டிவிக்கோட வளர்ச்சி வந்து அபரிதமாக இருக்கும். ஏன்னா அதுதான் முக்கியம். ஒரு ஏரியாவிலையும் ஒரு ஆள் அவங்களுக்கு தேவை, அவ்வளோதான் வந்து. இப்போ தனியாக விஜயை பொறுத்தவரையில் வந்து அந்த திரை பிரபலம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு டீம் வேணும் வந்து. ஏன்னா இவங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒவ்வொரு பெரிய ஆட்களுக்குமே அவங்க வந்து கிரவுண்டில் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. டிஎம்கே சரி ஏடிஎம்கே சரி, அந்த கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர் தான் நாங்கள் வந்து கடைசியில் ஓட்டிங்காக வந்து மாறும். ஸோ அதுதான் அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது. மற்றபடி விஜயோட மாஸ் வந்து எல்லா இடத்துலையும் நிற்கும். பட் அந்த கிரவுண்டில் வந்து அந்த ஓட்டை சேர்க்கணுன்னா ஒரு சில டீம் வேணும். இப்போ செங்கோட்டையன் மாதிரி ஒரு 4-5 பேர் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது வந்து மக்களுக்குமே அந்த நம்பிக்கை வரும். ஓகே, சரியான டீம் தான் நாங்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் இப்போ செங்கோட்டையன் மாதிரி ஆக்களெல்லாம் உள்ளுக்குள்ளே வந்ததில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவங்களெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெருசாக இந்த லஞ்சம் ஊழல்களெல்லாம் சம்மந்தப்பட்ட ஆக்கள் மாதிரி எதுவுமே கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா 40-50 வருஷமாக அரசியல் இருக்கிறாங்க. காலகாலத்துக்கு எல்லார்டையுமே விசுவாசமாக அப்படி அந்தளவுக்கு நல்லாதாகவே எல்லாமே இருக்கிற ஒரு பேர் இருக்கிற ஒரு மனுஷனை உள்ளுக்குள்ளே எடுக்கிறதும் ஒரு நல்ல விஷயம். எல்லாரையுமே கண்ட மாதிரி எடுக்காமல் அந்த மாதிரி ஒரு சில பேரெல்லாம் மட்டும் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுல அதுவும் ஒரு நல்ல விஷயம் வந்து. ஸோ ஓரளவு பார்த்தா வந்து நகர்களெல்லாம் சரியாக தான் இருக்குது. இது கரெக்டாக அப்படியே போய்கொண்டிருக்கும்னு சொல்லி கேட்டால் வந்து எப்போ வேணால் இவ்வளோ பெரிய மாற்றம் வேணாலும் வரலாம். அப்போ அந்த ஒரு இதில் தான் போய்கொண்டிருக்கிறது வந்து கரெக்டாக விஜய் தனியாகவே தான் நிற்கிறதுல ஸ்டெடியாகவே இருக்கிற மாதிரி தான் தெரியுது இப்போ வரைக்குமே வந்து. ஏன்னா போக 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 அப்படியே தனியாக கூட்டிக்கொண்டு போகும்போது வந்து ஒரு சைடில் அது கூட்டணி போக வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஏன்னா இவங்க எல்லாருமே கதை சொல்லிட்டு இருக்கிறது வந்து சேர இல்லைன்னா ஜெயிக்க முடியாது, மேபி வேணால் ஓட்டை வேணால் பிரிக்கலாம், ஜெயிக்க முடியாது, டிஎம்கே தான் ஜெயிச்சிடும், அதுகளுக்கெல்லாம் அவசியமே இல்லை வந்து. காலம் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆளாக வந்து உள்ளுக்குள்ளே வர ஓட்டோவோ மாதம் ஏறிட்டே போயிட்டுருக்கோம் வந்து. அதுக்கு பிறகு கவலைப்படவே தேவையில்லை வந்து. அதனால் வந்து 4-5 மாதம் இருக்குது. 4-5 மாதத்தில் எது வேணாலும் மாறலாம். அதான் முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா வந்துட்டு டிவிக்கே காலி, விஜய் காலி, எல்லாத்தையுமே டோட்டலாக அடித்து மூட போகிறாங்கன்னு தான் யோசிச்சு கொண்டு இருந்தோம். யோசிச்சு கொண்டு இருந்தாங்க. அதுக்கு இது. ஆனால் இப்போ வந்து நடக்கிறதுமே வேறு. ஆனாலும் இப்போ வரைக்குமே பிஜேபி ஒரு இதை வச்சிட்ருக்குது. என்னை பொறுத்தவரையில் அந்த கேஸ் போயிட்டுருக்குது வந்து கரூர் கேஸ் இன்னும் போய்கொண்டிருக்குது. அதை வச்சுக்கொண்டு அவங்க ப்ளே பண்ணுறதுக்கு எப்போவுமே ரெடியாக இருப்பாங்க. எலெக்ஷன் வரைக்குமே வந்துட்டு அதை வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையில் அந்த இடத்துல வந்து எப்படி வேணாலும் கேஸை திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு 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 இருக்குது. என்ன பண்ணணும், விஜய் எப்படி அதை டீல் பண்ண போகிறாருன்றதுல விஷயம் எல்லாமே இருக்குது வந்து. ஸோ அந்த இடத்துல தான் அந்த அந்த ஒரு லொக்கொன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கேட்டால், கூட்டணிக்கு வரலன்னு சொல்லி கேட்டால் ஏதாச்சும் பிரச்சனை ஆகலாம். அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. பட் இருந்தாலும் அதுவும் கடந்து போகும். அப்படி என்னது சுற்றினாலும் வந்தது எப்படி நடக்குது, என்ன நடக்குதுன்றதை பார்த்து அது எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ இப்போதைக்கு போகிற வழி சரியாக தான் இருக்குது. சூப்பராக தான் போயிட்டுருக்கு வந்துடுது. எல்லா பக்கமும் சுற்றி வளைச்சி அந்த கலக்கம் இருக்குது. அதுதான் முக்கியம். எல்லாருக்குமே வந்து உள்ளுக்குள்ளே வந்ததுலேருந்து நான் எந்த கவலையும் இல்லாமல் வந்துட்டு அந்த அதாவது முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டால், இருக்கிறவங்க யாரும் இந்த அரசு ஊழியர்கள்லேருந்து கொள்ளைன்ற விஷயத்தில் வந்துட்டு யாருமே பொறுப்பெடுக்கிறதில்ல. எல்லாருக்குமே தெரிஞ்சு சிலதில் நடக்கும்போது வந்துட்டு
அந்த மாதிரி இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க வந்துட்டு ஒரு விஷயம் ஒரு 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 லேண்ட் ஒன்று வாங்கணும் இல்லாட்டி ஒரு வீடு ஒன்று இப்போ கட்டணும்னு சொல்லி சொன்னாலே வந்துட்டு ஓப்பனாக நீங்கள் வந்துட்டு காசு கொடுத்தா தான் நடக்கும், இல்லைன்னு சொல்லி கேட்டால் அவங்களோட அப்ளிகேஷனே மூவ் ஆகாது, எந்த அப்ரூவலும் எதுவுமே நடக்காதுன்ற கேட்டகரியில். ஸோ அதெல்லாமே வந்துட்டு ஒரு உச்சக்கட்டம் உண்மையிலேயே வந்து அது யாராலுமே அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ணிட்டு போயிட முடியாது. ஒவ்வொருத்தனும் ரத்தத்தை சிந்தி அந்த காலகாலத்துக்கு அவன் சேர்த்து வச்ச காசை சும்மா அந்த உட்காந்து அந்த 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 போஸ்ட்டில் வந்து உட்காந்து இருக்கிறதுனால பிடுங்குறாங்க இவங்கண்டா. இது எப்படி ஒரு நல்ல ஒரு ஆட்சியாக இருக்கும் வந்துடுது. அது எதையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெடி இல்லாத ஒரு 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 அரசு வந்து இப்படி ஒரு நல்ல அரசாக இருக்கும். ஸோ அது எல்லா பக்கமுமே அதான் நடக்குது. டிஎம்கே சரி ஏடிஎம்கே சரி எல்லார்ட்டையுமே அதுதான் நடந்துட்டு இருக்குது. அதனால் வந்துட்டு இப்படி ஒரு விஷயம் மாற்றாக வரும்போது வந்துடுது அது நல்ல விஷயமாக தான் இருக்கும். எப்போவுமே எல்லோரும் சொல்கிற விஷயம் வந்துடுது விஜய்க்கு வந்துடுது காசு கொடுக்குறாங்க, அவன் காசு கொடுக்குறான், இவன் காசு கொடுக்குறான், அப்படி கொடுக்குறான் அப்படி கொடுக்குறான்னு சொல்லிட்டு. இப்போ என்னட்ட கேட்டிங்கன்னு சொல்லி கேட்டால் இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண போகிறேன்னு ஏதோ ஒன்று செய்கிறேன்னு சொல்லி கேட்டால் இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கே நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொருத்தருக்கு காசு கொடுத்தா தான் வேலை நடக்கும்ன்ற கேட்டகரியில் இருக்கும்போது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆக்கள் வரும்போது நானும் அதை என்கரேஜ் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன் வந்துட்டு. நானும் ஒரு 50,000 1,00,000 நானும் தரேன், நான் ஒரு என்னோடய சைடில் ஒரு ஃபண்டிங்காக கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு வந்துட்டு தேர்தல் செலவுக்காக கொடுக்குறதுல இந்த தப்பு மேலே ஒரு இவங்க வந்தாங்கன்னா எனக்கு அந்த பக்கத்தில் நிறைய காசு மிச்சமாக வந்து இப்படி லஞ்சம் கொடுக்க தேவையில்லைன்ற தொழிலை நிம்மதியாக செய்யலாம், இப்படி இருந்தாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு 1000 பேர் இருப்பான் வந்துட்டு. அந்த மாதிரி ஆக்கள் காசு கொடுத்து கொண்டு போகும்போது கூட அதுவே பெரிய ஃபண்டிங்காக வந்து சேரும் வந்து. அதனால் வந்துட்டு சும்மா எங்களுக்கு காரணம் வேணும், கதை சொல்லணும், காரணம் வேணுங்கிறதுக்காக எது வேணாலும் சொல்லுவாங்க வந்து. அதனால் அதை பற்றி எல்லாத்துக்குமே காது கொடுக்க வந்ததில்லை, எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வந்த வகையில் வந்து போயிட்டே இருக்க வேண்டியதான் வந்து. மக்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் வந்து. ஆனால் நம்மளோட மக்களுக்கு இருக்கிற அந்த விசுவாசம் தான் இவங்க எல்லாரையுமே இந்த மாதிரி செய்ய வைக்குது. ஏன்னா அந்த விசுவாசத்தின்படி தான் சும்மா ஒரு ஓட்டுக்கு 5,000 10,000 கொடுத்துட்டு சத்தியம் வாங்கிட்டு போயிடுவாங்க. நான் சத்தியம் பண்ணிட்டேன் ஐயா, நான் அவனுக்கு போட்டே ஆகணும்னு நிற்பாங்க. அந்தளவுக்கு அந்த 10,000 ரூபாய்க்கே விசுவாசமாக இருக்கிற நம்ம ஆளுங்க அவனுக்கு 10 கோடி 20 கோடி அடிக்கிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கிறோம்ன்றதான் உண்மை. ஸோ அது இருக்கிறதுலேயே வந்து அந்த மாதிரியான ஒரு நம்மளோட தமிழனுக்கு இப்போ தமிழனாக இருக்கிறதுல ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமும் அதுதான், ஒரு கெட்ட விஷயமும் அதுதான் வந்துடுது. அந்த விசுவாசம்ன்ற ஒரு காரணத்தை வச்சுக்கொண்டு நாம் வந்துடுது அந்த ஒரு 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 சின்ன ஒரு நன்றி கடனுக்காக ஏதோ ஒன்று நம்ம அதை யோசிக்கிறதே இல்லை. அவன் கொடுக்குற காசு இது இவ்வளோ நாளும் கொள்ளையடிச்ச காசு தான் நம்மக்கிட்ட கொடுக்குறான், கொடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் கொள்ளையடிக்க தான் போகிறான், அதுக்காக தான் கொடுக்குறான் வந்துடுது. ஸோ ஒன்றுமே இல்லை வந்துடுது. உண்ட காசை திருப்பி உனக்கிட்ட கொடுக்குறதுக்கு நீ வந்து வாங்கு, தைரியமாக வாங்கி போட்டு உனக்கு சரின்னு யாருக்கு தோணுதோ போடு, அவ்வளோதான் என்னோடது. எந்த கவலையுமே பட தேவையில்லை வந்து. அதுக்காக கில்ட்டியாகவோ இதாவோ ஐயோ நீ வாங்கின இல்லை சொல்லிட்டே இல்லை. ஏன்னா நம்ம ஆட்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு ஊரில் எல்லாம் இந்த பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க, ஒரு ஏஜென்ட் வச்சுருப்பாங்க, அவருக்கு கூட தான் எல்லாம் நடக்கும். ஸோ அவருக்காக நான் போடுறேன், அவருக்காக நான் போடுறேன்றதான் அவங்கள எல்லாருக்குமே. ஏன்னா அவருக்கு வந்துட்டு அங்கே எல்லா பக்கம் வந்து அந்த அந்த வாழ்கள்லேருந்து வந்துட்டுருக்கும் எல்லா காசும். ஸோ நீங்கள் அவரை நம்பி அவருக்கு போடுறேன் நான் எனக்கு தெரியாது எதெண்டாவது நான் அவர்கிட்ட தான் போய் நிற்பேன். ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அவர்கிட்ட போய் நிற்பாங்க, அவர் ஏதோ செய்து கொடுப்பாருங்க ஒரு பக்கத்தால் வந்து. ஆனால் இங்கே இந்த பக்கத்தால் எது நடந்தாலும் இவங்க எல்லா பக்கத்துலேயும் காசை வாங்கிட்டு தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவரை வச்சு செஞ்சு கொடுத்துட்றாங்க. அதாவது அரசாங்கத்தோட சிஸ்டமே சரியாக ஒர்க் ஆகலை, அவர்கிட்ட போனால் தான் போய் கொஞ்சம் காசு கொடுத்தா வேலை நடந்துருவோன்ற கேட்டகரியில் வந்துட்டு அதையே யதார்த்தமாக அதுதான் நார்மலான லைஃப் ஆக்கி வச்சுருக்கிறாங்க வந்துட்டு. இப்போ அதனால தான் நமக்கு அது தெரியல வந்துட்டு அது தப்பு, நம்ம லஞ்சம் கொடுக்குறன்ற கேட்டகரியில் தான் நடக்குது அந்த கேட்டகரியில் வந்துட்டு. அதனால் அவங்கள எதுவுமே பண்ண போகிறதில்ல, அவங்களோட கடமையை செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நம்ம காசு கொடுத்து அது இது பண்ணுறோம். ஆனால் ஏதோ அவர் தான் பண்ணி கொடுக்குறான்னு சொல்லி நம்புகிறோம். அதனாலேயே கடைசி மட்டும் ஓட்டையும் அவங்களுக்கு கொடுக்குறோன்றதை நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். அதுதான் முக்கியம். கரெக்டாக காசை வாங்க போடுங்க, அவ்வளோதான் பாயிண்ட், வேறு ஒன்றுமே இல்லை. யார் சரின்னு தோணுதோ போடுங்க. அது கொஞ்சம் மாற்றமாக தான் நல்லா தான் இருக்கும். எவனோ ஒருத்தன் இருக்கிறவன் கொள்ளையடி மாறி 2 பேரும் மாறி வந்துருந்து கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டால் புதுசாக ஒருத்தன் வந்து கொள்ளையடிச்சிட்டு கூட போட்டுமே, ட்ரை பண்ணுவோமே. அதுதானே வேர்ஸ் கேஸ். அவன் என்ன பண்ண போகிறான், அவனும் கொள்ளையடிக்க போகிறான் இவன மாதிரி, அவ்வளோதானே. ட்ரை பண்ணுவோம், என்ன தப்பு, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே வந்துடுது. ஒருவேளை நல்லது நடந்துச்சுன்னு அவர் சந்தோஷம் தானே, கொடுங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை, என்னை பொறுத்தவரையில் கொடுங்க, பார்த்துக்கலாம்.